அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறையவனை போற்றியவனாக, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதரின் மீதும் உத்தம தோழர்கள் மீதும் நம் அத்துணை பேர் மீதும் நின்று இளவட்டுமாக என்று உரைத்தவனாக என்னுடைய இந்த உரைக்குள்ளே செல்கின்றேன். இஸ்லாமிய காலண்டரின் வீழ்ச்சியும் யூதர்களின் சூழ்ச்சியும் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. காலண்டர் என்பது ஒரு சமுதாயத்தின் நாகரீகத்தை, பண்பாட்டை, அந்த சமுதாயத்திலே இருக்கின்ற அறிவை வெளிப்படுத்துவதாக உலக சமுதாயங்களுக்கெல்லாம் நாட்காட்டி காலண்டர் என்கின்ற இந்த அம்சம் அமைந்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சமீபத்திலே கூட கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகம் அழியப் போகின்றது, ஏனென்று சொன்னால் மாயன் காலண்டர் என்கின்ற ஒரு காலண்டரிலே, மாயன் என்கின்ற ஒரு சமுதாயத்திலே உருவாக்கப்பட்ட அந்த காலண்டரிலே 2012 முடிஞ்சு போச்சு, அதனால் இந்த உலகம் முடிய போகுது என்று சொல்லி அந்த விஷயங்களை பேசும்போதெல்லாம் காலண்டரை வைத்திருந்த அந்த சமுதாயம் பல வருடங்களுக்கு, பல்லாண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த சமுதாயம் காலண்டரை வைத்திருந்தது. இது அந்த சமுதாயத்தின், மாயன் சமுதாயத்தின் நாகரீகத்தின், அதன் தொன்மையை எடுத்து காட்டுவதாக விளங்குகிறது என்பதையெல்லாம் நாம் பத்திரிகைகளிலே பார்த்தோம். அந்த சமூகத்துக்கு மட்டுமல்ல, உலகிலே பல சமுதாயங்கள் காலண்டரை வைத்திருக்கிறார்கள். அந்த காலண்டரினுடைய அடிப்படையும் அந்த காலண்டர்கள் உருவான வரலாற்றையும் இஸ்லாமிய காலண்டர் என்று சொல்லப்படுகின்ற ஹிஜ்ரி காலண்டரினுடைய வரலாற்றையும் நாம் முதலிலே அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் வரலாற்றை அறியாத சமுதாயம் ஒருபோதும் வரலாறு படைக்க முடியாது. இந்த உலகத்திலே ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று மற்றொரு சமுதாயம் எண்ணினால் அதற்கு அந்த சமுதாயம் செய்கின்ற சூழ்ச்சி, அந்த சமுதாயம் செய்கின்ற செய்கை என்னவென்று பார்த்தோமானால், அந்த சமுதாயத்தினுடைய நாகரீகத்தை, அதன் தொன்மையை, அதனுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்திலே கை வைத்தால்தான் என்ன செய்ய முடியும்? அந்த சமுதாயத்தை வீழ்த்த முடியும். 800 ஆண்டுகள் ஆண்ட ஸ்பெயின் நாட்டிலே நம்முடைய அந்த முஸ்லீம் சமுதாயமே இல்லாத அளவுக்கு எப்படி கருவறுக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய பண்பாட்டிலே, கலாச்சாரத்திலே முதலிலே கை வைத்தார்கள். அந்த பண்பாடு, கலாச்சாரம் இருக்கின்ற அடையாளங்கள் கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவற்றை நாம் அழித்து விட வேண்டும் என்கின்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய பண்பாடு, கலாச்சாரம், அதனுடைய தொன்மை எல்லாவற்றையும் அழித்தால்தான் அந்த சமுதாயத்தை இந்த மக்களின் மனங்களிலே இருந்து எடுக்க முடியும். இப்போ கூட பார்க்குறோம், நம்ம டிசம்பர் 6 வரப்போகுது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதனுடைய அடையாளம், பாபர் மசூதி இடிக்கப்பட்டதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னாலே அந்த பாபர் மசூதியை இடித்த அந்த RSS இயக்கத்தினுடைய சடகோபன் என்கிற ஒருவர் புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே ஒரு விவாதத்திலே சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? நாங்கள் தான் இடித்தோம். பாபரின் மசூதி இந்த நாட்டில் உள்ள, இந்த நாட்டிலே இருக்கின்ற முகலாயர்களின் கேவலமான, முஸ்லீம்களின் கேவலமான அவமான சின்னம்,
அதை துடைத்து எறிவதற்காகத்தான் நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த பாபர் மசூதியை இடித்தோம் என்று சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிறார். அது நம்ம கேட்க முடியும். என்ன கேட்க முடியும்? ஏடா இந்த பாபர் மசூதி இடிச்சுட்டா போதுமா, டெல்லி செங்கோட்டை இடி, டெல்லி செங்கோட்டை மட்டுமா எங்கள் முன்னோர்கள் கட்டினது, இங்கே இருக்கிற குதுப் மினார் இடி, இந்த நாட்டிலே எந்தெந்த கட்டிடங்கள் எல்லாம் அரசு துறைகள் இன்றைக்கு இயங்குகின்றதோ அத்துணை கட்டிடமும் எங்களுடைய முன்னோர்களான முஸ்லீம்கள் செய்த கட்டிடம் தான். அப்ப இடிக்கிறதா இருந்தால் நீ அத்துணையும் இடிக்கணும். இந்த நாட்டில் அரசு அலுவலகம் ஒண்ணுமே இருக்காது. எதற்காக இதை சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், ஒரு பண்பாட்டை கலாச்சாரத்தை அழிப்பதற்கு எதிரிகள் கைக்கொள்கின்ற வழி அவர்களுடைய தொன்மை வாய்ந்த அந்த நாகரீகத்தை கலாச்சாரத்தை அழிப்பது. இதுதான் என்னது, உலகம் எங்கும் இருக்கக்கூடியது. அப்படி தொன்மை வாய்ந்த கலாச்சார பெருமை வாய்ந்த, இன்னும் சொல்ல போனால் இந்த அண்டத்தை படைத்து பரிபாலிக்கின்ற, பேரண்டத்தை நிர்வகிக்கின்ற ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் தந்த ஒரு அருமையான ஒரு நாட்காட்டி சிஸ்டத்தை நாம் என்ன செஞ்சிட்டோம், 1924 தொலைத்து விட்டோம், துடைத்து எரியப்பட்டு விட்டது. கிலாபத் இந்த மண்ணிலே இருக்கின்ற காலமட்டைக்கும் அந்த காலண்டர் நடைமுறை என்பது, ஹிஜ்ரி நாட்காட்டி நடைமுறை என்பது இந்த உலகத்திலே இருந்தது. அப்ப இந்த உலகத்திலே இருக்கின்ற எந்த ஒரு காலண்டருக்கும், எந்த ஒரு நாட்காட்டிக்கும், எந்த ஒரு சமுதாயத்துக்கும் வைத்திருக்கின்ற காலண்டர்களை விட உயர்ந்த உன்னதமான மிக துல்லியமான ஒரு காலண்டரை இனிமேல் மனித கரம் கொண்டு அதை திருத்த வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய லவ்ஹுல் மஹ்பூல் என்று சொல்லப்படக்கூடிய ஏட்டிலேயே நிர்ணயித்து விட்டதாக சொல்கின்றான். தன்னுடைய இந்த காலண்டர் மாதங்கள் என்பது 12 என்று சொல்லி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதம் என்பது 29 அல்லது 30 என்று சொல்லி நமக்கு உருவாக்கி தந்தார்களே, அந்த சிஸ்டத்தின் அடிப்படையிலே உருவான உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகின்றான் என்று சிலாகித்து சொல்லப்பட்டதோ அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சேர்ந்து எடுத்த முடிவுதான். என்ன முடிவு? ஹிஜ்ரி காலண்டர் என்கின்ற இந்த வரலாற்று நிகழ்வு. இந்த வரலாறை பார்ப்பதற்கு முன்னால் நாம் இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்ற மற்ற காலண்டர்கள் வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோமானால் நம்முடைய காலண்டரினுடைய வரலாறு எவ்வளவு தியாகத்தின் அடிப்படையிலே, அறிவின் அடிப்படையிலே, அல்லாஹ்வினுடைய வழிகாட்டலின் அடிப்படையிலே, அல்லாஹ்வினுடைய தூதருடைய சொல்லின் அடிப்படையிலே அமைத்திருக்கப்பட்ட காலண்டர் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? இன்றைக்கு உயர்ந்து நாம தூக்கி பிடிச்சு எல்லாம் இதெல்லாம் காலண்டர் எல்லாரும் பயன்படுத்தலாம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற காலண்டர்ல இதுதான் சிறந்தது என்று சொல்லி நம்மை நம்ப வைத்து நம்முடைய மூளையிலே இன்றைக்கு பதியப்பட்டிருக்கிறதே, இந்த கிரிகோரியன் என்கின்ற கிறிஸ்துவ பாதிரியாரால், கிறிஸ்துவ பாதிரியின் பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த கிரிகோரியன் காலண்டரினுடைய வரலாற்றை நீங்கள் சற்று பின்னோக்கி சென்று பார்த்தீர்கள் என்றால் அதிலே இருக்கின்ற அபத்தங்களும், அதிலே இருக்கின்ற கிறுக்குத்தனங்களும், அதிலே இருக்கின்ற இணை வைப்பும் உங்களுக்கு விளங்கும். நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், என்ன காலண்டர் யூஸ் பண்ணுறோம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு சொல்லி நம்ம காலண்டர் யூஸ் பண்ணுறோம், இதில் என்ன சிறுக்கு இருக்கு, இதில் என்ன இணை வைப்பு இருக்கு என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கலாம். அந்த காலண்டரினுடைய பெயர்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் இப்படி சொல்ல மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அந்த காலண்டரினுடைய பெயரை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஜனவரி என்கின்ற அந்த காலண்டரினுடைய மாதத்தினுடைய பெயர் ஜானோஸ் என்கின்ற கிரேக்க தெய்வத்தின் பெயரால் அழைக்கப்படுகின்றது. பிப்ரவரி என்கின்ற அந்த மாதத்தினுடைய பெயர் பிபேரியஸ் என்கின்ற கிரேக்க பெண் தெய்வத்தினுடைய பெயரால் அந்த பெயர் அழைக்கப்படுகின்றது. மார்ச் என்கின்ற அந்த மார்ச் மாதத்தினுடைய பெயர்
மார்ஸ் என்கின்ற ஒரு கிரேக்க தெய்வத்தின் பெயரால் அழைக்கப்படுகின்றது. ஏப் என்று சொல்லக்கூடிய ஆண்டின் துவக்கத்தை குறிக்கக்கூடிய இதுதான் என்ன செஞ்சு ஏப்ரல் மாதம் தான் ஒரு காலத்திலே முதல் மாதமாக இருந்தது. ஏப்ரல் மாதம் தான் ஒரு காலத்தில் முதல் மாதமாக இருந்தது. ஏப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிரேக்க கடவுளினுடைய பெயரால் உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்தது என்ன? மேயஸ் என்கின்ற பெண் கடவுளின் பெயரால் உருவாக்கப்பட்டதுதான் மே மாதம். அதுக்கு அடுத்தது என்ன? ஜூனோஸ் என்கின்ற கிரேக்க தெய்வத்தின் பெயரால் உருவாக்கப்பட்டதுதான் என்னது? ஜூன் மாதம். அதற்கு அடுத்து என்னது? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இந்த ஜூலையும் ஆகஸ்டும் எப்படி உருவானது? இடையிலே புகுத்தப்பட்டது. ஒரு காலத்திலே நாம் இன்றைக்கு பாவிக்கின்ற பயன்படுத்துகின்ற இந்த காலண்டரிலே, இந்த கிறுக்குத்தனமான கிரிகோரியன் காலண்டரிலே 10 மாதங்கள் தான் இருந்தது. ஜூலையும் ஆகஸ்டும் அப்போது இல்லை. அல்லாஹ் சொல்றான், இன்ன இத்தத்த ஷுஹூர இந்தல்லாஹ், அல்லாஹ்வினிடத்திலே பதிவு புத்தகத்திலே மாதம் என்பது 12. எப்போ? யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்ல், வானம் பூமி படைக்கப்பட்ட நாட்களில் இருந்தே 12 மாதம்ங்கிறான். இவன் நம்ம ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாம் பயன்படுத்துகின்ற இந்த கிரிகோரியனுடைய காலண்டர் 10 மாதமாக இருந்தது. இந்த 10 மாத காலண்டர்ல ஜூலையும் ஆகஸ்டும் இல்லை. அப்ப ஜூன் மாதத்துக்கு அடுத்தபடியாக என்ன மாதம் வரும்? செப்டம்பர் என்கின்ற மாதம் வந்துடும். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஜூலையும் ஆகஸ்டும் இல்லாம செப்டம்பர் என்கின்ற மாதம் வரும். இந்த செப்டம்பர் என்கின்ற மாதம் 7வது மாதமாக இருந்தது. இதை எப்படி சொல்றோம்? அந்த பேர் இருக்குல்ல, செப்டம்பர் 6, இதை கடவுளினுடைய பெயராலை வைத்தவர்கள் 7வது மாதத்தை அந்த நாளினுடைய அந்த மாதத்தினுடைய பெயரை எண்ணின் அடிப்படையிலே அமைத்திருக்கிறார்கள். சப்த ரிஷிகள், சப்த ஸ்வரங்கள், சப்து டே என்றெல்லாம் இன்றைக்கு நாம் சொல்கின்றோமே. இந்த சப்த என்று சொன்னால் அதற்கு 7 என்று அர்த்தம். செமட்டிக் லாங்குவேஜில் எல்லாத்துலையும் நீங்க பார்த்தீங்கன்னா சப்து, செப்து என்கின்ற இந்த வார்த்தை 7ஐ குறிக்க பயன்படுத்தும். நம்ம இந்த 7 என்கின்ற பெயரிலே தான் செப்டம்பர் என்கின்ற இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக என்னது? அக்டோபர். இந்த அக்டோபர் என்கின்ற மாதம் 8ஆம் மாதமாக இருந்தது. இன்றைக்கு 10ஆம் மாதமாக இருக்கிறது. இந்த 8ஆம் மாதமாக இருந்தது எப்படி சொல்றோம்? அந்த பேரே ஆட்டு, ஆட்டுன்னு சொல்றோமா இல்லையா? ஹிந்தியில் ஆட்டுனா எத்தனை? 8. ஆக்ட் என்கின்ற இந்த வார்த்தை செமட்டிக் லாங்குவேஜ், செம்மொழிகளில் அனைத்திலும் ஆட், அஷ்ட, அஷ்டத்திக்கு, அஷ்டபந்தனம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற இந்த அஷ்ட என்கின்ற வார்த்தையிலே இருந்து பிறந்ததுதான் ஆக்ட் என்கின்ற வார்த்தை. இதைத்தான் அக்டோபர் 8வது மாதமாக இருந்தது. நவம்பர் என்கின்ற மாதம் தான் அப்போதைக்கு 9ஆக இருந்தது, இப்போதைக்கு 11ஆக இருக்கிறது. நவ, நவரத்னம், நவயுகம், நவராத்திரி என்றெல்லாம் சொல்கின்றார்களே. நவ், நவ் என்கின்ற அந்த வார்த்தையிலே செமட்டிக் லாங்குவேஜ், செமட்டிக் லாங்குவேஜ்னா என்னது? செமட்டிக் லாங்குவேஜ்னா தொன்மையான மொழிகள். இந்த உலகத்திலே கிரேக்க, லத்தீன், சமஸ்கிருத் போன்ற தொன்மையான மொழிகளில் எல்லாம் 9க்கு என்னது? நவ், நவ, நவம்பர் என்கின்ற இந்த வார்த்தையிலே இருந்து உருவானது தான் என்னது? அந்த நவம்பர் மாசம். அதுக்கடுத்து என்னது? டிசம்பர், திச, தச, தசாவதாரம், தசாப்தம் என்றெல்லாம் சொல்கின்றோமே. இந்த தசாப்தம், திச என்கின்ற வார்த்தையிலே இருந்து உருவானதுதான் டிசம்பர் என்கின்ற இந்த மாதம். அப்ப இடையில ஜூலையும் ஆகஸ்டும் எப்படி வந்துச்சு? ஜூலையும் ஆகஸ்டும் இடையிலே திணிக்கப்பட்டது. ஜூலியஸ் சீசர் என்கின்ற மன்னர் தன்னுடைய பெயரிலே ஒரு மாதத்தை உருவாக்க வேண்டும், தானும் இந்த கடவுளினுடைய வரிசையிலே சேர வேண்டும். ஏன்? அன்றைய காலகட்டத்திலே இருக்கின்ற அத்துணை மன்னர்களுமே தங்களை கடவுளர்களாக நினைத்தார்கள். நம்ம குரான்ல கூட பார்க்கிறோமா இல்லையா? அன ரப்புக்குமுல்லாஹ், என்ன சொல்றான்? நான் தான் உங்களின் உயர்ந்த கடவுள் என்று சொல்றான். அதுதான் இங்க கூட நம்ம கோயில்னு சொல்றோமே. கோயில்னா என்ன? கோ என்றால் அரசன், இல் என்றால் இல்லம்.
அரசனுடைய இல்லங்கள் தான் கோயில்களாக பிற்காலங்களிலே மாறிவிட்டன. அரசர்கள் தங்களை தெய்வங்களாக கருதி, என்னை விட வேறு தெய்வம் இருக்கா அப்படின்னு கேட்குறானா இல்லையா? என்னை விட நீ வணங்குறதுக்கு வேறு தெய்வம் இருக்கா என்று கேட்குற அளவுக்கு தான் அரசர்கள் இருந்தார்கள். அப்படித்தான் ஜூலியஸ் சீசர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய பெயரிலே ஜூலை என்கின்ற மாதத்தை திணிக்கிறார். ஜூலை என்கின்ற மாதத்தை திணித்தது அவர் போயிடுறாரு. அவர் போன உடனே அவருடைய சகல அக்காலையும் தங்கச்சியும் கட்டியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த பேரரசுக்கு அரசராக வருகின்றார் யாரு? அகஸ்டஸ் என்கின்ற மன்னர் வருகின்றார். அப்ப அவர் பார்க்கிறாரு, ஜூலியஸ் சீசருக்கு நான் என்ன மட்டமா? நான் அவன் அக்கா தங்கச்சி தானே கட்டியிருக்கிறோம், அவன் என்ன ஒசத்தி, நான் என்ன கம்மியா? என் பேரில் ஒரு மாதத்தை போடு. எப்படி? கிரேக்க நாம இன்றைக்கு வைத்திருக்கின்ற இந்த கிரிகோரியன் காலண்டரினுடைய வரலாற்றை, கிறுக்குத்தனமான இந்த வரலாற்றை அறிந்தால் நாம் எவ்வளவு மோசமான ஒன்றை பின்பற்றி கொண்டு எவ்வளவு உயர்ந்த ஒன்றை இன்றைக்கு கீழே போட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப அகஸ்டஸ் என்ன செய்யறாரு? தன்னுடைய பெயரிலே ஒரு மாதம். அப்ப வச்ச அந்த அகஸ்டஸ் என்ன செய்ய நினைக்கிறாரு? நம்மளுடைய பேர் இருக்குல்ல, இந்த பேர் மற்ற மாதங்களை விட கொஞ்சம் வசதியா இருக்கணும், 31 நாளா இருக்கணும் என்று நினைக்கிறார். ஏன்னு சொன்னீங்கன்னா, கிரிகோரியன் இந்த காலண்டரில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஜூலைக்கு அடுத்து என்ன வரணும்? இந்த மேடா இருக்கிறதெல்லாம் 31, தாவா இருக்கிற பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க தெரியுமில்ல, அந்த தாவா இருக்கிறது 30 தான் வரணும். அப்போ என்ன செய்கிறாங்க? ஜூலைக்கு அடுத்து ஆகஸ்ட் என்ன செய்யணும்? 30 தான் வரணும். ஆனால் அகஸ்டஸ் என்ன செய்கிறாரு? தன்னுடைய பேரிலே இருக்கின்ற இந்த மாதம் ஒரு நாள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேருந்து உருவுறாரு? பிப்ரவரியிலிருந்து ஒன்று உருவு, பிப்ரவரியிலிருந்து ஒன்று உருவு என்று சொல்லி உருவுனது தான் குறைஞ்சி போச்சு. எது? பிப்ரவரி குறைஞ்சது 29 குறைஞ்சதுக்கு 28 குறைஞ்சதுக்கு காரணம் என்ன? அங்கேருந்து ஒன்று உருவுன அகஸ்டஸ் உருவுனது தான். இப்படி ஒரு கேலி கூத்தான காலண்டர். அது மட்டும் இல்லை, இதில் என்ன சிறுக்கு அப்படின்ட்டு நீங்கள் சிந்திக்கணும். என்ன சிறுக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ ஜானோஸுங்கிறது ஒரு கிரேக்க தெய்வத்தினுடைய பெயராக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியலை. பிரம்மன் மாதம், சிவன் மாதம், விஷ்ணு மாதம், முருகன் மாதம், விநாயகர் மாதம் என்று சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம வீடுகளில் இன்றைக்கு மாட்டி வைத்து பின்பற்றி கொண்டிருக்கின்ற இந்த காலண்டரினுடைய கோர வரலாற்றின் ஒரு முகம் என்னவா இருக்குது? முட்டாள்தனத்தின் முகமாக இருக்கிறது. இன்னொரு முகம் என்னமா இருக்குது? ஷிர்க் என்று சொல்லி நாம எதை விட்டு அஞ்சுகின்றோமோ அந்த இணை வைப்பை கொண்டு என்ன செய்யறான்? அவனுடைய கிரேக்க, நம்ம வெறும் காலண்டரை பின்பற்றுறோம் அப்படின்னு நினைக்கிறோம், கிரேக்க தெய்வங்களை போற்றி கொண்டிருக்கிறோம். இதை நினைக்கணும். இது தமிழ் இங்கிலீஷ் காலண்டருடைய வரலாறு. தமிழ் ஆண்டுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி என்று சொல்கிறோமே, இந்த 12 மாதங்களை கொண்ட இந்த ஆண்டுக்கு திருவள்ளுவர் ஆண்டு என்று பெயர். எப்படி நாம கிரிகோரியன் ஆண்டு, ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்கின்றோமே, அதே போல இதுக்கு ஒரு வரலாறு உண்டு. என்ன வரலாறு? திருவள்ளுவர் ஆண்டு. திருவள்ளுவர் ஆண்டுக்கு ஒரு வரலாறு உண்டு. என்ன அந்த வரலாறு? இது தமிழ் ஆண்டு அல்ல. பிரபவ என்கின்ற பிரபவ என்கின்ற ஆண்டில் தொடங்கி அட்சய என்று முடிகின்ற 60 பெயர்களை கொண்டது ஒரு ஆண்டு. 60 பெயர்களை கொண்டது 60 ஆண்டு. ஒரு ஆண்டில் ஒருத்தர் பிறந்தாருன்னு வைங்க. இப்போ பிரபவ ஆண்டில் ஒருத்தர் பிறக்கிறார். கருணாநிதி பிறந்தாருன்னு வைங்கல. கருணாநிதி பிரபவ ஆண்டில் பிறந்தார். இதை கொண்டு கணக்கிட்டால் அடுத்த அவருடைய பிறந்த அடுத்த அவருடைய 60வது வயசுல என்ன ஆயிரும்? அடுத்த பிரபவம் வந்துடும். அவருடைய இப்ப 93 வயசுல இருக்கிறார். இப்ப பிரபவ ஆண்டிலே கருணாநிதி பிறந்தார் என்று வரலாற்றிலே எழுதினால் எந்த பிரபவ ஆண்டு வருமா வராதா? அந்த கதையை கேட்டீங்கன்னா அதை விட கேவலம். எந்த கதை? இந்த 60 ஆண்டுகளினுடைய பெயர் இருக்க, பிரபவ தொடங்கி சுக்கில அப்படின்னு வரிசையா அச்சையவள முடிகிற இந்த ஆண்டுகளினுடைய வரலாறு கேட்டீங்கன்னா அவ்வளவு கேவலம். எப்படி? ஒரு முறை நாரதர் என்ன செஞ்சாராம்? இங்கே பூமிக்கு
கண்ணன் என்று சொல்லப்படுகின்ற கிருஷ்ண பரமாத்மாவிடத்தில் கேட்டார். கிருஷ்ண பரமாத்மா அவர்களே, நீங்க 60,000 கோபியர்களோடு கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். 60,000 கோபியர்களோடு நீங்கள் இருக்கிறீர்கள். நம்மளுக்கு பார்த்து ஒன்று கொடுக்கக்கூடாதா? நீங்களே எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். 60,000 பேர் வச்சிருக்கீங்களே, நம்மள்கிட்டையும் பார்த்து ஒன்றை தள்ளி விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் கேட்டாராம். கேட்ட உடனேயே கிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம், இல்லை நீ போ, 60,000 வீட்டுக்கும் போ, 60,000 வீட்டுக்கும் நீ போ. எந்த வீட்டில் நான் இல்லையோ அந்த வீட்டில் நீ என்ன செஞ்சுக்கலாம், நுழைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம். நாரதரும் போனாராம். போய் பார்த்தா இவர் போய் பார்க்குற 60,000 வீட்டிலையும் யார் இருக்கிறா? நான் கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறாராம். இப்போ 60,000 பேரோட இருந்தோடனே வந்து சொல்லியிருக்காரு, என்ன கிருஷ்ணா, இப்படி நீ எல்லா வீட்லையும் நீ இருந்தீண்டா அப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு சொன்ன உடனேயே நீ போய் அந்த கங்கையில் முழுகி வா அப்படின்னு சொன்னாராம் கிருஷ்ண பரமாத்மா. கங்கையில் முழுகின உடனேயே நாரதர் என்னண்டாயிராராம், பெண் வடிவமாக மாறிவிட்டாராம். அவரோடு இணைந்து கிருஷ்ண பரமாத்மாவோடு நாரதர் பெண்ணாக இணைந்து பெற்ற குழந்தைகள் தான் பிரபவ, சுப, விபவ, அச்சய என்று முடிகின்ற இந்த 60 குழந்தைகளின் பெயர்கள். அந்த 60 குழந்தைகளின் பெயரால் தான் இந்த தமிழ் ஆண்டு 60 பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகின்றது. பாருங்க, உலகத்தினுடைய காலண்டர் வரலாற்றை பாருங்க. நம்முடைய காலண்டர் வரலாறு என்ன? மாயன் காலண்டரை பார்க்கிறோம், கிரிகோரியன் காலண்டரை பார்க்கிறோம். நம்முடைய இஸ்லாமிய ஹிஜ்ரி காலண்டரினுடைய வரலாறு என்ன? வரலாறும் தெரியாது, நமக்கு எதுவும் தெரியாது. ஏன்? வரலாறு தெரிஞ்சாத்தானே. நம்ம வரலாற்றை அறிந்திருந்தால் அதனுடைய பெருமதி என்ன, ஹிஜ்ரி காலண்டர் என்கின்ற இந்த காலண்டர் கான்செப்டினுடைய மிகப்பெரிய பெருமானம் என்ன என்பதை நாம் உணர்ந்திருப்போம். ஆனால் என்ன விளங்கலை, நாம இந்த கெட்டதையெல்லாம் நம்ம மனதில் சிறந்தது என்று சொல்லி ஹேப்பி நியூ இயர் கொண்டாட வச்சான்ல. இந்த சமுதாயத்தையே, ஒட்டுமொத்த சமுதாயத்தையே ஒரு கிறுக்குத்தனமான கிரிகோரியன் காலண்டரை கொண்டு வந்து உள்ளே புகுத்தி ஹேப்பி நியூ இயர் என்று நம்மையும் சேர்த்து கொண்டாட வைக்கின்ற அளவுக்கு அவனுடைய அறிவு விரிவாக இருக்கிறது. ஆனால் உயர்ந்த ஒன்றை வச்சுக்கொண்டு, எப்படி அச்சய பாத்திரத்தை வைத்துக்கொண்டு ஒருத்தன் பிச்சை எடுத்தானான். அச்சய பாத்திரம்னா தெரியுமா? அது ஒரு அதில் அல்ல அல்ல வந்துக்கிட்டே இருக்கும். அல்ல அல்ல ஒரு பாத்திரம் உங்கள்கிட்ட இருக்குது, அதில் அல்ல அல்ல வந்துக்கிட்டே இருக்குது சாப்பாடு அப்படின்ட்டு அது தெரியாமல் அதை வச்சுக்கிட்டு ஊடு ஊடாக போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அப்படி தான் இருக்குது இந்த சமுதாயம். எப்படி இருக்கு? நம்முடைய வரலாறு என்ன? ஹிஜ்ரி நாட்காட்டியினுடைய வரலாறு என்ன? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே எதை சொன்னானோ அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை அல்லாஹ் சொன்னான்? குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ். எது உங்களுக்கு காலம் காட்டி, எது உங்களுக்கு நாட்காட்டி? ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் இதோ வானிலே இருக்கிறதே இந்த பிறைதான் நாட்காட்டி என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தெளிவாக நமக்கு சொல்லியிருக்க, அதை விட்டு எதையோ இன்றைக்கு நாட்காட்டிகளாக வைத்துக்கொண்டு பிழையான, திருத்தப்பட வேண்டிய, 4 வருஷத்துக்கு ஒரு நாளை கூட்ட வேண்டிய, 127 வருஷத்துக்கு ஒரு நாளை குறைக்க வேண்டிய, 2000 வருஷத்துக்கு ஒருக்கா மறுபடியும் ஒரு நாளை கூட்ட வேண்டிய அல்லது குறைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான, ஒரு மோசமான, துல்லியம் அல்லாத ஒரு காலண்டரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். துல்லியமான, எத்தனை ஆண்டுகளானாலும் திருத்தப்பட வேண்டியதில்லாத ஒரு காலண்டரை நம்முடைய கையிலே வைத்துக்கொண்டு, அச்சய பாத்திரத்தை வைத்துக்கொண்டு பிச்சை எடுத்த மக்களாக, கையிலே வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைகின்ற ஒரு மக்களாக இன்றைக்கு நாம் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப எப்படி உருவாச்சு இந்த காலண்டர்? இந்த காலண்டர் உருவானதன் பின்னணியிலே ஒரு வரலாறு இருக்கிறது. என்ன வரலாறு இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னாலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே, ஆட்சி காலத்திலே இஸ்லாமிய தேசம் என்பது பறந்து விரிந்து விடுகின்றது. இஸ்லாமிய தேசம் என்ன ஆயிடுச்சு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பறந்து விரிந்து நிற்கின்றது.
அமீருல் மோமினீனான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல கடிதங்களை ஆளுநர்களுக்கு எழுதுகின்றார்கள். ஆளுநர்கள் தங்களுக்கு பல கடிதங்களை எழுதுகின்றார்கள். இப்படி கடித போக்குவரத்தெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது. என்ன பிரச்சனை? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல என்ன செஞ்சிருக்கிறான்? நீங்கள் உங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் செஞ்சுக்கிட்டீங்கன்னா எழுதி கொள்ளுங்கள், காலத்தை குறிப்பிட்டு நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்கிறானா இல்லையா? இந்த திருமுறையினுடைய மிகப்பெரிய வசனமே எதுன்னு கேட்டிங்கன்னா எது? கடன் குறித்த வசனம் தான். அந்த கடன் குறித்த வசனத்தில் குறிப்பிட்ட கால தவணையை கொண்டு நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். ஒருத்தர் கடை வாங்கியிருக்கார். அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒருத்தர் கடை வாங்கியிருக்காரு, எழுதியும் கொடுத்துருக்காரு. என்ன பிரச்சனை என்று சொன்னால், கடன் கொடுத்தவர் என்ன எழுதி கொடுத்துருக்கிறாரு? சபர் மாதம் தர்றேன், ஒரு மாதத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு இன்ன மாதம் வாங்கினேன், இன்ன மாதம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காரு. திரும்ப கேட்க போனப்ப அவர் சொல்கிறாரு, சபர் மாதம்னு தானே சொன்னேன். எந்த சபர் மாதம்னு சொன்னா? நம்ம இன்றைக்கு வியாபாரத்தில் கடையில் வசூலுக்கு போனோம்னா சில பேர் சொல்லுவான், சனிக்கிழமை வாங்க தந்துடுறேன். சனிக்கிழமையும் போனோம்னா என்னம்மா, அடுத்த சனிக்கிழமை வாங்க தந்துடுறேன். சனிக்கிழமைன்னு சொன்னேன், எந்த சனிக்கிழமைன்னு சொன்னேன்னா அப்படிங்கிறது மாதிரியான ஆள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கான். எழுதியிருக்கேன்னா சபர் மாதம் அப்படின்னு சொன்னனே தவிர எந்த சபர் மாதம்ட்டு சொன்னனா அப்படின்னு. ஏன் இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு உலகத்திலே என்ன இல்லை, இந்த வருடங்களை எண்ணிக்கையிலே குறிப்பிட்டு எழுதுகின்ற வழக்கம் அன்றைக்கு இந்த உலகத்திலே இல்லை. அன்றைக்கு எப்படி குறிப்பிடுவாங்க? அந்த ஆண்டில் என்னமாச்சும் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா அதை குறிப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? இது யானை ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதீஸ்ல நாம படிப்போம், ரசூலுல்லாஹ் எந்த வருஷம் பிறந்தாங்க? யானை ஆண்டில் பிறந்தார்கள். யானை ஆண்டுண்டா என்னப்பா? அப்ரஹாம் மன்னன் படையெடுத்து வந்தானே யானைகளோடு, அந்த யானை ஆண்டு. ஹுதைபியா ஆண்டிலே நாங்கள் என்ன செஞ்சோம்? ஒட்டகத்தில் பங்கு சேர்ந்தோம். வரும், ஹதீஸ் வரும். ஹுதைபியா ஆண்டுண்டா எந்த ஆண்டு? ஹுதைபியா உடன்படிக்கை எந்த வருஷம் நடந்துச்சோ அந்த ஆண்டு. ஹதீஸில் வரும் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டில். இப்படித்தான் என்ன செஞ்சு ரசூலுல்லாஹ் காலத்திலையும் அதுக்கு முன்னாலையும் சரி, ரசூலுல்லாஹ் காலத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அப்புறமா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலையும், இன்னும் சொல்ல போனா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுகின்ற காலம் வரைக்கும் ஆண்டுகளை என்ன செய்யறதில்ல, எண்ணிக்கையிலே குறிப்பிடுகின்ற வழக்கம் இந்த உலகத்திலே எங்கேயும் இல்லை. அதுவும் உம்மி சமுதாயமான அவர்களிடத்திலே இல்லை. அங்கே ஏன் போறீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்க பாட்டி எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவாங்க? இந்த வெள்ளம் வந்துச்சுல அந்த வருஷம், இந்த எங்க அண்ணன் எப்போ பிறந்தான் அப்படின்னு சொன்னா, வெள்ளம் வந்துச்சுல அந்த வருஷம் பிறந்தான் இவன். அப்புறம் வேற எதனாச்சும் விவரம் கேட்டோம்னா, காமராஜர் வந்தார்ல அப்ப பிறந்தான். இப்படி தான் சொன்னாங்க. படிக்காத மக்களிடத்தில் அன்றைக்கு இருந்த ஒரு நிலைமை என்னது? ஆண்டுகளை எண்ணிக்கையிலே குறிக்கின்ற வழக்கமே இல்லை. அப்படி இல்லாத வழக்கம் முதலாக ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இந்த பிரச்சனை வருகின்ற உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகின்றார். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்களும் அமீருல் மோமினீன் எங்களுக்கு கடிதம் எழுதுறீங்க, இந்த உத்தரவு எப்ப போட்ட உத்தரவு என்பது எங்களுக்கு தெரியல. கடிதம் இன்னைக்கு மாதிரி என்ன இங்கே அடிச்சோன்னா இங்கே போய் சேர்ந்துருமா? கடிதம் போறதுக்கு முன்ன பின்ன ஆகும். முதல் கடிதம் எது, இரண்டாவது கடிதம் எது என்பதிலே எங்களுக்கு என்ன இருக்கு? குழப்பமாக இருக்கிறது. அப்ப நம்ம இவ்வளவு பெரிய அரசாங்கத்தை உருவாக்கிட்டோம். இந்த அரசாங்கத்தினுடைய நடைமுறைகள் நாளுக்கு நாள் விரிந்து வருகின்றது. உத்தரவுகள் பல இடங்களுக்கு போக வேண்டி இருக்கிறது. இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண்டின் துவக்கத்தை ஒரு இடத்துல இருந்து உருவாக்கி 1 2 3 அப்படின்னு நாம என்ன செய்யணும்? கொண்டு வரணும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? கொண்டு வர்றாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளர் அவரே முடிவெடுத்துட்டாரா? இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இல்லாத ஒரு வழக்கம். என்ன செய்யறாங்க? மஷூராவை கூட்டுறாங்க. ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் அழைத்து, இப்படி ஒரு நெருக்கடி நமக்கு வந்திருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இல்லை.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இல்லை. இப்போ நமக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்கு, என்ன செய்யறது என்று சொன்ன உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிய அந்த சபையில் பல சஹாபாக்கள் கருத்து சொல்கின்றார். என்ன, கரெக்டு தான், ஒரு ஆண்டை எந்த இடத்துல இருந்தாச்சும் துவங்கி ஆகணும், எந்த இடத்துல இருந்து துவங்குறது என்கின்ற கேள்வி வரும்போது சஹாபாக்களிலே ஒரு சாரார் சொல்கின்றார்கள், ரசூலுல்லா பிறந்த நாள்ல இருந்து, எப்படி இன்றைக்கு கிறிஸ்து பிறந்த நாள்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்களோ இது மாதிரி என்ன செய்வோம், நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலே இருந்து நம்ம நாளை கணக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னொரு சஹாபா பெருமக்கள் இன்னொரு சாரார் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுல என்ன இருக்கு, அவங்க பிறந்ததுல எதனாச்சும் பெருமை இருக்கா, அவங்களுக்கு எப்ப வஹி வந்துச்சோ, ஹிரா குகையிலே வஹி வந்துச்சோ, அந்த வஹி வந்ததுல இருந்து நம்ம என்ன செய்வோம், நாண்ட துவங்குவோம் என்று சொல்றாங்க. ஏன், கிட்டத்தட்ட 10-13 வருஷம் ஓடி போச்சு. ரசூலுல்லா இறந்து ஒரு 10-13 வருஷம் ஓடி போனதுக்கு அப்புறமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்துருக்கும் போது இந்த பிரச்சனை வருது. அப்ப ஆண்டை எங்க இருந்து துவங்குறது அப்படிங்கும் போது அங்கே இருந்து துவங்குவோம் அப்படின்ட்டு ஒரு சாரார் பிறப்பையும் இன்னொரு சாரார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்த அந்த விதத்தையும் சொல்றாங்க. ஆனா இன்னொரு சாரார் சொல்றாங்க, பிறப்பு வஹி வந்ததையெல்லாம் விடுங்க, மக்காவிலே இருந்து தங்களுடைய சொத்துக்களை, சுகத்தை, தங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாவற்றையும் துறந்து வந்தார்களே, ஹிஜ்ரத் என்கின்ற அந்த புலப்பெயர்வு, அதன் அடிப்படையிலே அமர்ந்தால், தியாகத்தின் அடிப்படையிலே இந்த நாட்காட்டி இந்த ஆண்டு துவக்கம் இருந்தால் அது மிக சிறப்பாக இருக்கும் என்று சொன்ன உடனேயே அதை ஒட்டுமொத்த சஹாபா சமூகம் இஜ்மா என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு என்ன செய்றாங்க, அவர்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்களின் முடிவாக அதை ஏற்று இன்றைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, செயல்படுத்தினார்கள். அந்த செயல்படுத்தப்பட்ட அந்த காலண்டர் தான் எப்போ, எங்கிருந்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களே அந்த ஆண்டு தான் என்னது, ஒன்னா போடுங்க, ரசூலுல்லா ஹிஜ்ரத் செஞ்சாங்களா இல்லையா, அந்த அதுல இருந்து நம்ம என்ன செய்வோம், ஆண்டை துவங்குவோம் என்று சொல்லி இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதுல இருந்து துவங்கி வந்தது. கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக கிலாபத்தின் கைகளிலே தொடர்ந்து இந்த இஸ்லாமிய ஆட்சி மாறி மாறி பயணிக்கின்ற, இரண்டு பக்க அப்பாசிய கிலாபத்திலும் சரி உதுமானிய கிலாபத்திலும் சரி மாறி மாறி பயணித்தாலும் இந்த நாட்காட்டி நடைமுறை என்பது அவர்களிடத்திலே தொடர்ந்து இருந்து வந்தது. தொடர்ந்து இருந்து வந்த காரணத்தினாலே தான் வரலாற்றிலே எந்த இடத்திலையும் எந்த குழப்பமும் இல்லாம அவர்களால் நாளை குறிப்பிட முடிந்தது. இன்னைக்கு மாதிரி என்ன இல்லை, 5ஆம் தேதியா 6ஆம் தேதியா 7ஆம் தேதியான்னு தெரியல அப்படின்னு யாரும் என்ன செய்யல, வரலாற்றில் பதிவு பண்ணல. நாங்கள் இருந்தது முஹர்ரம் 5ஆ 6ஆ 7ஆ, இன்னைக்கு நம்மளுக்கு அந்த குழப்பம் இருக்கா இல்லையா, இருக்கு. ஆனா வரலாற்றில் 1924 வரைக்கும் எழுதப்பட்ட எந்த வரலாற்றுகளிலேயும் இப்படிப்பட்ட எந்த குழப்பங்களும் இல்லை. தெளிவாக தேதியிட்டு இன்ன சஹாபா இத்தனாவது பிறையில இன்ன நாள்ல இறந்தாங்க என்று சொல்லித்தான் என்ன இருக்கு, எல்லா பதிவுகளும் இருக்கு. அப்ப எங்க குழப்பம் வந்துச்சு, முதலாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் இந்த கிலாபத்தையும் தூக்கி எறிய வேண்டும் என்று நினைத்த ஆதிக்க சக்திகள், யூத கிறிஸ்தவ சக்திகள், அத்தாவு துர்க் என்று சொல்லப்படுகின்ற அவனை கொண்டு இந்த கிலாபத்தை வீழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் அதுவரைக்கும் நம்முடைய நடைமுறையிலே இருந்த இந்த ஹிஜ்ரி காலண்டரையும் சேர்த்து என்னடாங்க அழிச்சிட்டாங்க. அவன் தான் என்னடா, அத்தாவு துர்க்கு தான் என்னடா என்ன சொன்னான், 14 நாட்களை நீக்கிவிட்டு அன்னையிலிருந்து இனிமேல் இந்த துருக்கியின் தலைமையிலே இருக்கின்ற இந்த இஸ்லாமிய அரசு அந்த ஹிஜ்ரி நாட்காட்டியை விட்டுவிட்டு கிரிகோரியன் நாட்காட்டி நடைமுறைக்கு மாறுகிறது என்று சொல்லி 14 நாளை கழிச்சுட்டு என்னடா போய் அந்த கிறிஸ்துவ காலண்டரில் தன்னை சேர்த்தான். அதோடு என்ன செஞ்சு ஒழிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஹிஜ்ரி என்கின்ற இந்த வார்த்தை நம்முடைய வாழ்விலே ஒரே ஒரு நாள் நம்முடைய பத்திரிகையிலே, கல்யாண பத்திரிகையிலே ஓடுகின்ற ஒரு வார்த்தையாக அப்போ மட்டும்தான் தேடுவோம். அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு ஹிஜ்ரி வேணும். எப்போ
நம்ம கல்யாண பத்திரிகையிலே நிகழும் ஹிஜ்ரி ஆண்டு இத்தனாவது பிறையில் எனக்கு திருமணம் இருக்கு, அதனால எல்லா பேரும் வாங்க வந்து சாப்பிட்டு போங்க என்று சொல்றதுக்கு தான் இன்றைக்கு நமக்கு எது தேவைப்படுது? ஹிஜ்ரி என்கின்ற இந்த வார்த்தை தேவைப்படுகின்றது. ஆனால் இது வெறும் வார்த்தை அல்ல, முஸ்லிம்களின் வாழ்க்கை. ஒரு வரலாற்றுக்கு பின்னே ஒரு தியாக வரலாற்றுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அதனுடைய வழிகளும் அதனுடைய வேதனைகளும் அந்த ஹிஜ்ரத் என்கின்ற அந்த புலப்பெயர்வும் நடந்திருக்காவிட்டால் இன்றைக்கு நாம் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்க மாட்டோம். அப்ப உயர்ந்த நடைமுறை, இந்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய நடைமுறை, ஒப்பற்ற இந்த உலகத்திலே ஒப்பாரும் நிக்காரும் இல்லாத ஒரு உயர்ந்த நடைமுறையை, நாட்காட்டி நடைமுறையை நம்மிடத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தையின் அடிப்படையிலே அது உருவாகி இருக்கிறது. இது உலகத்தை ஒற்றுமைப்படுத்துமா? வேறு எது ஒற்றுமைப்படுத்த சொல்லுங்க. இன்றைக்கு நம்ம மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? இவங்க பெருநாளை மூணாக்கிட்டாங்க, பெருநாளை மூணாக்கிட்டாங்க, சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்கின்றார்கள். சரி, அப்படியே இருக்கட்டும், உங்க வாதத்துக்கே வரும். இப்போ 3 பெருநாள் இருக்கிறது குழப்பங்கிறது உங்களுக்கு விளங்குதா இல்லையா? 3 பெருநாள் இருக்கிறது குழப்பம் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கின்றீர்கள் என்று சொன்னால், இதை ஒரு பெருநாளாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த நடைமுறைக்கு நீங்க வரணும்? தத்தம் பகுதி பிறை பார்த்து பெருநாள் கொண்டாடினால் ஒற்றுமை வந்து விடுமா? சொல்லுங்க. தத்தம் பகுதியிலே பிறை பார்த்து பெருநாள் கொண்டாடினால், இப்போ நான் இதில் இருக்கிறேன், களியக்காவிலியில் இருக்கிறேன். களியக்காவிலியில் இருக்கிற நான் 20 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய அந்த கேரள பிறையை ஏற்க வேண்டுமா, அல்லது 800 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கின்ற தலைமை காஜி சொல்வதை ஏற்க வேண்டுமா? சொல்லுங்க. பாம்பன்ல இருக்கிறனா 25 கிலோமீட்டர் இருக்கிற இலங்கை பிறையை ஏற்க வேண்டுமா, அல்லது 600 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கின்ற டவுன் ஹாஜியினுடைய பிறையை ஏற்க வேண்டுமா? எதை ஏற்றால் ஒற்றுமை வரும்? சொல்லுங்க. டவுன் ஹாஜியுடைய பிறையை ஏற்றா தேச எல்லையிலே பிரச்சனை வரும். சர்வதேச எல்லையிலே உள்ள பிறையை ஏற்றோம்னா, பக்கத்து நாட்டில் உள்ள பிறையை ஏற்றோம்னா என்ன ஆகும்? தேசம் இந்த கோடு எல்லாம் யார் போட்டதுங்க? நாமளா போட்டுக்கிட்டு. பாகிஸ்தானிலே இருந்த ஒருவனுக்கு 1947க்கு முன்னால் வங்காள தேசியம் அவனுக்கு இந்திய தேசியம் போதிக்கப்பட்டது. 1947க்கு முன்னால் கிழக்கு பாகிஸ்தானில் இருந்தவனுக்கு. அதே ஆளுக்கு 1947க்கு பிறகு பாகிஸ்தான் தேசியம் போதிக்கப்படுகிறது. அதே ஆளுக்கு 1967க்கு பின்னாடி வங்க தேசியம் போதிக்கப்படுகின்றது. இந்த 3 தேசியத்தில் அவன் எந்த தேசியவாதி சொல்லுங்க? அவன் இந்தியாவை நேசிக்கிற தேசியவாதியா, அல்லது பாகிஸ்தானை நேசிக்கிற தேசியவாதியா, அல்லது வங்கதேசத்தை நேசிக்கின்ற தேசியவாதியா? இப்போ ஒரு பிறையிலே போட்டுக்குவோம். இந்த பிறையில் அவன் எந்த பிறையை ஏற்படுத்தணும்? இந்திய பிறையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, வங்களாதேச பிறையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, அல்லது பாகிஸ்தான் பிறையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்ப இது அல்ல தீர்வு. அப்ப தீர்வு எது? உலகம் முழுமைக்கும் எப்படி ஜனவரி 1 அடைகின்றார்களோ அப்படி நாமும் அடைய முடியும். உலகம் முழுமைக்கும் எப்படி ஜும்மாவை நாம் அடைகின்றோமோ அப்படி நாமும் அடைய முடியும். அதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. அது என்ன வழி? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய அடிப்படையிலே சந்திரனை நீங்கள் நாட்காட்டியாக ஒத்துக்கொண்டு அந்த சந்திரனை அன்றாடம் அவதானித்து வர வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை இல்லை, வெறும் பெருநாளைக்கு மட்டுமா பிறையே? சொல்லுங்க. பெருநாளைக்கு மட்டும் பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை விடுங்கள். அப்ப என்ன, பெருநாளைக்கும் நோன்புக்கு மட்டுமா பிறை? நம்முடைய அன்றாட அமல்களை தீர்மானிக்க வேண்டியது பிறை. மாதத்திலே 3 நோன்பு வைத்தார்கள். எதை பார்த்து வைத்தார்கள்? காலண்டர், சிவகாசி காலண்டர் கிழிச்சு பார்த்தா வச்சாங்க. 13, 14, 15 பிறை எது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். ஐயாமுல் ஃபீல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிறை தெரிய வேண்டுமானால் உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய நாட்காட்டி பற்றி தெரிந்திருக்க வேண்டும். எதை நீங்கள் பின்பற்ற வேண்டும்?
அல்லாஹ் வானிலே வைத்திருக்கிறானே அந்த நாட்காட்டியை பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் அதிலே குறையே வராது. குறையற்ற பிறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதிலே 7 என்று காட்டும் போது 7 தான். இல்ல அல்லாஹ் 7 காட்டினாலும் சரி, நான் 5ல் தான் இருப்பேன். அல்லாஹ் 7ன்னு சொன்னாலும் நான் 5 தான் சொல்லுவேன் என்று சொன்னால் இது என்ன? அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை மறுக்கின்ற ஒரு செயல். என் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்தா தான் அவர் சொன்னாரா இல்லையா, அது மாதிரி இருக்கு இன்னைக்கு நிலைமை. நல்லா சிந்தித்து பாருங்கள். நடுவானிலே சூரியன் இருக்கிறது. இந்த சூரியனை பார்த்து யாராவது இது 8 மணி சூரியன், காலையில் 8 மணி அப்படின்னு சொன்னா அவனை நீங்க என்ன சொல்லுவீங்க? நல்ல 15ஆம் நிலவு வானிலே பளபளத்து கொண்டு இருக்கிறது, 12ங்கிறான். இப்ப யாரை நீங்க குறை சொல்றீங்க? யாருடைய சட்டத்தை குறை சொல்கின்றோம்? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நம்ம ஒத்துக்குவோமா? முதல்ல உங்கள்கிட்ட 10,000 வாங்கிட்டு இல்லைந்தாங்க 7,000 அப்படின்னு நான் கொடுக்குறேன், இதுதாங்க 7,000 இதுதாங்க 10,000 அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? அப்ப என்ன நினைக்கிறோம் நம்ம? அல்லாஹ்வினுடைய காலண்டர் நம்ம இடத்திலே அழகான முறையிலே வானத்திலே இருக்கிறது. அதை படிங்க முதல்ல. அல்லாஹ் எதை நாட்காட்டி என்று சொன்னானோ அதை படிங்க. கிராமத்திலே இருக்கின்ற விவசாயிக்கு தெரியும் இது எத்தனாவது பிறை என்று. என்னுடைய பாட்டி சொல்லுவாங்க, இப்படி தூக்கி போட்டு வானத்தை தாவாடியை தூக்கி போட்டு பார்த்து கரெக்டா சொல்லுவாங்க இது எத்தனாவது பிறை என்று. அப்ப அல்லாஹ் வானத்தில் ஒன்று வச்சிருக்கிறான், அதை என்ன வேஸ்டாவா வச்சிருக்கிறான்? அல்லாஹ் என்ன சொல்றான் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இந்த வசனத்தை பற்றி சொல்லிவிட்டு, இவற்றை நாம் வீணாக படைக்கவில்லை. ஏன்னா வீணா நான் சந்திரன் அது வாட்டுக்கு இருக்கும், அது வாட்டுக்கு அது வேலையை பார்க்கும், நாங்க வாட்டுக்கு என்ன செய்வோம், எங்க ஆலிம்சா சொல்றதை கேட்போம் அப்படின்னு சொன்னா அப்ப எதுக்கு அது? அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அத்தாட்சி வானிலே இருக்கிறது. நல்லா சரிபாதியா இன்றைக்கு இருக்கிறது 7வது பிறை என்று இதை சொல்லலாமே தவிர இதை 5வது பிறை என்று சொன்னால் அவனை என்ன செய்வது? சிந்தித்து பாருங்கள். சவுதிக்கு 2.5 மணி நேரம் முன்னாடி இருக்கிறோம். ஆனால் என்ன சொல்றான்? சவுதிக்கு 2 நாள் கழிச்சு தான் நீங்க பெருநாள் கொண்டாடணும். 2.5 மணி நேரம் முன்னாடி இருக்கிறோம், ஆனா 2 நாள் கழிச்சு கொண்டாடும். அப்ப இங்க 29ல மாசத்தை முடிக்கிறான், சவுதியில 29ல மாசத்தை முடிக்கிறான், இங்க 30ல முடிக்கிறான். ஏன்? இவன் கண்ணுக்கு தெரியலையாம் பிறை. அப்ப அல்லாஹ்வினுடைய சந்திரன் சவுதியில 29 நாள், இங்க 30 நாள் சுத்துமா? அல்லாஹ் சொல்றானே, அதை துல்லியமான கணக்கீட்டிலே வைத்திருக்கிறானே, அவன் சொல்வது பொய்யா? அப்ப என்ன செய்யறோம்? நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் எப்படி எங்க அத்தா செஞ்சாரு, எங்க நன்னா செஞ்சாரு, எங்க பாட்டை செஞ்சாரு என்று வந்துச்சோ அதே போல இன்றைக்கு என்ன வந்துருச்சு? எங்க ஆலிம்சா சொல்லல, எங்க இயக்க தலைவர் சொல்லல, எங்க டவுன் ஹாஜி சொல்லல என்று சொல்லி பிறை கொண்டாடினால் நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான், மாதத்தை முன்பின்னாக்குறது, இங்கே உள்ள மாசத்தை அங்கே கொண்டு போய் சேர்க்கிறது, அங்கே உள்ள மாசத்தை இங்கே கொண்டு போய் சேர்க்கிறது என்னது? குஃபுர் என்று சொல்லி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்காட்டி நம்மிடத்திலே இருந்து நீக்கப்பட்டு நம்மிடத்திலே இது சியாக்களினுடைய சூழ்ச்சி என்பதை நம்ம சொல்லல. இது எப்படி இந்த நாட்காட்டி நடைமுறை நம்மை விட்டு நீங்கி உள்ளே இப்போது மக்ரீபிலே பிறைவாக்கின்ற இந்த வழக்கம் எப்படி வந்தது என்பதை ஃபதஹுல் பாரியிலே பக்கம் 121:4 என்ன வருது? அன்றைய சுன்னத்துல் ஜமாத் அறிஞர்கள் என்ன செய்யறாங்க? சுன்னத்துல் ஜமாத்னா இப்போ உள்ள சுன்னத்துல் ஜமாத்ல அஹ்லுல் சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த அறிஞர்கள் போராடுகின்றார்கள். எதற்கு எதிராக? உங்களுடைய யூதர்களினுடைய நடைமுறையை சியாக்கள் கொண்டு வந்து இந்த மார்க்கத்திலே திணிக்க பார்க்கிறார்கள். மக்ரீபிலே பிறைவாக்கின்ற இந்த வழக்கத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியிலே இருக்கின்றோம் என்று சொல்லி ஃபத்தஹுல் பாரியிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது எங்கே இருந்து வந்துச்சு? யூதர்களுடைய நடைமுறை தான். மறைகின்ற பிறையை மாலையிலே போய் மக்ரீபில மேற்கு பக்கத்தில் பார்க்கின்ற இந்த வழக்கம் யாருடைய வழக்கம் என்று நீங்க இன்டர்நெட்ல போய் தேடி பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? இது யூதர்களினுடைய
நடைமுறை மகரீபிலே நாளை துவங்குவதும் மேற்கிலே மறைகின்ற பிறையை பார்த்து துவங்குவதும் என்ன இது? யூதர்களுடைய நடைமுறை. அந்த யூதர்களுடைய நடைமுறைக்கு எத்தனையோ விஷயங்கள் இந்த மார்க்கத்திலே எப்படி யூத நசாராக்களின் சூழ்ச்சியிலே மாற்றப்பட்டதோ அப்படி இந்த நடைமுறையும் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆக உலக ஒற்றுமைக்கு ஒரே வழி இருக்கிறது. அது அல்லாஹ்வினுடைய நாட்காட்டியை அனுதினமும் அன்றாடமும் நீங்கள் பார்த்து அதன் அடிப்படையிலே நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்வதுதான் என்பதை சொல்லி வெறும் நோன்புக்கு மட்டுமில்ல, இத்தா, நம்முடைய ஜக்காத் எல்லாம் என்ன அடிப்படை இருக்கோ அத்துணையும் என்னது இதன் அடிப்படை. ஒரு ரக்காத்து கூட வச்சா விட்டுருவோமா? 4 ரக்காத்து 5 ரக்காத்தா வைக்கிறாரு ஒருத்தர், விட்டுருவோமா? விடமாட்டோம். இத்தாவில் ஒரு நாள் கூட போகலாமா? பால்குடியில் ஒரு நாள் அல்லாஹ் சொல்ற நாளை விட ஒரு நாள் கூட போகலாமா? கஃபாரா நோம்புல ஒரு நாள் கூட போகலாமா? அப்ப அனைத்தும் நம்முடைய வாழ்வியல் அடிப்படைகள் அனைத்தும் என்ன எதுல இருக்கு? பிறையின் அடிப்படையிலே தான் இருக்கிறது. அந்த பிறையை என்ன செய்வோம்? அன்றாடம் அந்த பிறையின் காட்சியை பார்த்து அதன் அடிப்படையிலே நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் 3000 ஆண்டுகளுக்கு நம்மளால சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட ஒரு கணினி யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என்னுடைய பேரனுக்கு பேரன்லாம் என்னைக்கு பெருநா கொண்டாடணும் என்று சொல்லி எழுதி வைத்து விட்டு செல்கின்ற அளவுக்கு அல்லாஹ் நம்மை வெள்ளை வெளேர் என்கின்ற மார்க்கத்திலே விட்டு வைத்திருக்கிறார். அதில் இரவு கூட பகலை போன்றது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நான் உங்களை வெள்ளை வெளேர் என்கின்ற மார்க்கத்திலே விட்டு செல்கின்றேன், அதிலே இரவு கூட பகலை போன்றது என்று சொன்னார்களே. ஆனால் இன்றைக்கு 3ஆம் பிறையை தேடுகின்ற முட்டாள் சமூகமாக நம்மை ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே அன்பார்ந்த சகோதரர்களை சிந்தியுங்கள். நீங்கள் சிந்தித்த இந்த விஷயங்களை மற்ற மக்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள். தான் மட்டும் இப்போ கொண்டாடினா போதும், மற்றவங்க கேடுகட்டு வழிகேட்டில் போனால் போதும் என்கிறது இல்லை. எப்போது ஒரு நடைமுறையை நாம் பின்பற்றுகின்றோமோ, நாம் அதை நடைமுறைப்படுத்துகின்றோமோ, நாம் அதை எடுத்துச் சொல்கின்றோமோ, அது வரைக்கும் தான் அந்த சத்தியத்திலே நாம் நிலைத்திருப்போம். என்னைக்கு நீங்கள் எடுத்துச் சொல்கிறத விட்டுட்டீங்களோ அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. ஆகையினாலே எடுத்துச் சொல்வோம் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.